لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வாழ்த்து செய்தியான சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எனருமை இஸ்லாமிய உறவுகளை, இந்த சந்தர்ப்பத்தில் ஆசுரா தினத்தினுடைய நோன்பு பற்றிய சிறப்பு சம்பந்தமான கருப்பொருளில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ஆஷூராவை பொறுத்தவரையில் முஹர்ரம் 10வது நாள் நோட்கப்படுகின்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடைய மாதம் கடமையான நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் இந்த ஆஷூராவுடைய நோன்பு, அதாவது முஹர்ரம் 10வது நாள் நோக்குற நோன்பு வாஜிபான கடமையான நோன்பாக இருந்தது. பிறகு ரமதானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது ஆஷுராவுடைய, அதாவது முஹர்ரமுடைய 10வது நாள் நாங்கள் பிடிக்கிற நோன்பு, ஆஷுரான்னு சொல்லக்கூடிய நோன்பு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக்கப்பட்டது. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி போன பொழுது, மதீனாவை அடைந்த பொழுது, மதீனாவிலே யூதர்கள் முஹர்ரம் 10வது நாளை, ஆஷுராவுடைய தினத்தை தன்னுடைய நோன்புக்காக நோன்பு நோட்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அதை கண்காணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பற்றி வினவிய பொழுது விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கௌம் கூட்டத்தினரையும் அல்லாஹ் ஃபிர்அவுனிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாங்கள் நோன்பு நோக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விடையளித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, இந்த நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள், நாங்கள் அவர்களிடத்திலே மிகவும் உரிமை உடையவர்கள், நாங்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்று அந்த ஆஷூரா தினத்தை, முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது தினத்தை நோன்பு நோக்க வேண்டும் என்று ஏவினார்கள். அது மட்டுமல்லாமல், நான் வருகிற காலம், எதிர் வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் நான் இணைத்து சேர்த்து நான் நோன்பு நோப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9வது எதிர் வருகின்ற வருடம் உயிரோடு இருக்கவில்லை, அவர்களுக்கு அந்த 9வது நோன்பை பிடிக்க அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நசீபை வழங்கவில்லை, இருந்தாலும் கூட எங்களுக்கு கட்டளையாக விட்டு இருக்கிறார்கள். அதாவது 10வது தினம் ஆஷுரா என்ற 10வது முஹர்ரத்தினுடைய 10வது தினம், தாசுஆன்னு சொல்லக்கூடிய முஹர்ரத்தினுடைய 9வது தினத்திலும் நாங்கள் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த நோன்பை பொறுத்த வரையில அல்லாஹ் சுப்ஹானஹு மிகச் சிறப்பான விடயங்களை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, சியாமு யௌம ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. நாங்கள் முஹர்ரத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தின நோன்பு நோற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அந்த வருடத்தினுடைய முன் வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை, சிறிய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன், அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் முஹர்ரம் ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோக்கும் பொழுது, அதாவது முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோற்றால் அதுக்கு முன்னர் உள்ள வருடத்தினுடைய பாவத்தை, சிறிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான், பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாங்கள் யகூதிகளுக்கு
மாற்றமாக நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். யூதர்கள் வந்து 10வது நாள் நோன்பு நோற்றார்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் 10வது நாளையும் முஹர்ரத்துடைய மாசத்தில் நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நாங்கள் ஆஷுராவுடைய எங்களுக்கு முடியுமான அளவு முஹர்ரத்தினுடைய 10வது நாளை நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதோடு சேர்த்து நாங்கள் 9வது நாளையும் நாங்கள் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும். அவ்வாறு முடியவில்லை என்று சொன்னால் 10வது நாளையும் 11வது நாளையும் நாங்கள் முஹர்ரத்தினுடைய மாசத்திலே நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் 10வது நாளில் சரி நாங்கள் முஹர்ரத்தினுடைய ஆஷுரா தினத்தினுடைய நோன்பை உயிர்ப்பித்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.